அடுத்த செய்தி, யாழில் தொடர் போராட்டம், அனைவரும் அணி திரள்வீர், தமிழ் கூட்டமைப்பு அழைப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஆனால் போராட்டங்கள் நடத்துவதை தடை செய்வதற்கான அமைப்பு இருப்பது ஆங்கில பத்திரிகைகளை நாங்கள் பார்த்தோம். எப்படி என்றால், பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு நடக்கும்போது இலங்கையிலே ஜனநாயக ரீதியிலான ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களிலோ ஈடுபடக்கூடாது. ஏனென்றால் வெளிநாடுகளில் இருந்து வருகிற அரசு தலைவர்களுக்கோ ராஜதந்திரிகளுக்கோ குந்தகம் விளைவிக்கக்கூடிய செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என்று கூறியிருக்கிறார்கள். ஆகவே இப்படியான ஒரு போராட்டத்தினை தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னெடுக்குமாக இருந்தால் சர்வதேசத்தினுடைய அவதானத்தை இலகுவில் ஈர்க்க முடியும். ஆனால் அவர்களுக்கு நாட்டினுடைய இறைமையை இருப்பியலை பாதுகாத்தோமா இல்லையா என்கின்ற ஒரு சந்தேக கண்ணோடு அவர்கள் பார்க்கப்படுவதற்கான ஒரு நிலையும் கூட உருவாகும். அடுத்து, அரசுக்கு எதிராக இன்று கொழும்பில் ஆர்ப்பாட்டம், பொது எதிரணி தொழிலாளர்கள் சிவில் அமைப்புகள் திரள்கின்றன. அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது 12ஆம் 13ஆம் தேதிக்கு பின்னர் ஆர்ப்பாட்டம் நடத்துவது கஷ்டமான விஷயம் என்று முதலிலேயே ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். அடுத்து, உலக தமிழர் பேரமைப்பு அறக்கட்டளையின் சார்பில் தமிழகம் தஞ்சாவூரில் அமைக்கப்பட்டிருக்கும் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் நேற்று திறந்து வைக்கப்பட்டிருப்பதாக செய்தி இங்கே ஒன்று பிரசுரமாயிருக்கிறது. தென்னிந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே, குறிப்பாக இலங்கை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கின்றன. கலும் மக்ரே விவகாரம் என்கின்ற செய்தி சுடரொலியிலே பிரசுரமாயிருக்கின்றது. ஆனால் இன்றைய தினம் இலங்கையில் வருவதற்கு விசா கொடுத்த செய்தியும் இதில் இணைக்கப்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்து, வீடுடைப்பு, கோவில் உடைப்பு, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னஞ்சு செய்துவிடல், சிலை உடைப்பு. ஆனா இது சிலை உடைப்பா சிலை அகற்றா? சிலை அகற்று என்றும் சொல்லலாம். உடைக்கிறது போன்ற ஒரு சுத்திகளை போட்டிருக்கிறதா உடைப்பு? இங்கே சிலை உடைக்கப்பட்டிருக்கிறது தான் ஜேபி சித்தரித்திருக்கிறார், தெரிகிறது. ஆனால் நேற்றைய தினம் புகைப்படங்கள் சிலை அகற்றி அழகாக கொண்டு சென்ற ஒரு காட்டியது. ஆனால் கஜமுகன் இதுல இருக்கிற நையாண்டி என்னவென்றால், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்துவிடல் என்பது திருக்குறள். அதிலே வள்ளுவர் சொல்கிறார், உனக்கு எவரேனும் ஒருவர் கெடுதல் இழைத்தாலும் அவருக்கு நன்மை செய்துவிடு என்கிறார். அந்த வள்ளுவரையே வீடு உடைத்து கடை உடைத்து கோவில் உடைக்கிறவர்களையே மன்னிக்க சொல்லுகிற வள்ளுவரையே அகற்றுகிறார்கள் என்றால் இவர்களுடைய செயற்பாடு எப்படி இருக்கிறது என்பதை மிகவும் கேலியாக நையாண்டியாக உணர்த்தி இருக்கிறார். இதுல இன்னொன்று, ஒரு வீதி விஸ்தரிப்பு பணி என்பது நாங்கள் முன்னர் இருந்த அதே முறைமையில் இருக்க முடியாது. உலகின் பல நாடுகள்ல தேவாலயங்கள், கோயில்கள் கூட அகற்றப்பட்டிருக்கு. மதுரையில கோயில்கள் கூட அகற்றப்பட்டிருக்கிறது வீதி விஸ்தரிப்பு. ஏனென்றால் சன நெருக்கடி அந்த அளவு தூரம் இருக்கும். ஆகவே விஸ்தரிப்பு பணிகள் ஈடுபட இவை நான் நேற்றும் கூறியிருந்தேன், ஒரு மியூசியம் போன்ற இடங்கள்ல கொண்டே வைக்கப்பட்டு அதை இன்னும் அது ஒரு இந்த இடத்துல இருந்தது, இது அகற்றி இருக்கு, இந்த பணிக்காக சிறந்த ஒரு யோசனை கஜமுகன். எங்களுடைய அடையாளங்களை பாதுகாப்பதற்கான அதே நேரத்திலே நாங்கள் அந்த புகைப்படத்தை முன்னர் இருந்த புகைப்படத்தையும் அந்த சிலையையும் வைத்து எங்களுடைய நாட்டின் ஆட்சியாளர்கள் நாங்கள் சிறுபான்மை மக்களுடைய அடையாளங்களையும் பாதுகாக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் இல்லையா? அடுத்து, இவை சுடரொலி பத்திரிகையினுடைய செய்திகளாக இருக்கின்றன. அடுத்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். தினக்குரல் என்ன கூறுகிறது என்று பிரதான தலைப்பை பார்த்தோம். அடுத்து, பொதுநலவாய மாநாடு, அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஆர்ப்பாட்டம், மும்மணிகடையிலும் இருந்து ஆரம்பமாகிறது என்கின்ற செய்தி பார்த்தோம். அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் 9 முதல் 17ஆம் தேதி வரை விடுமுறை. ஹாய், சந்தோஷமா இருக்குது என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. நிறைய மாணவர்களோடு கதைத்த போது என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் கூறுகிறார்கள், ஆகவே நாங்கள் வீட்டுக்கு போக வேண்டும். 9ஆம் தேதியில் இருந்து 17ஆம் தேதி வரைக்கும் விடுமுறையாம். ஆனால் என்ன கவலைக்கிடமான விஷயம் என்றால், இதற்கு பதிலாக திருப்பி டிசம்பர் வெக்கேஷன் அவங்களுக்கு இல்லைன்னு குறையும், நாட்கள் குறையும். அடுத்த செய்தி, இசைப்பிரியாவின் வீடியோவை ராணுவ சிப்பாய் ஒருவரை தந்தார், கலும் மக்ரே கூறுகின்றார் என்ற செய்தி நேற்று தினம் சிங்கள பத்திரிகையை பார்த்திருந்தோம். கலும் மக்ரே இலங்கைக்கு வருகை தர விசா என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. புத்தூர் பெண் கொலையுடன் தொடர்புடையோரை கைது செய்ய கோரி கவன ஈர்ப்பு போராட்டம். இந்த இடத்தில் நாங்கள் கூற வேண்டும், இது பற்றி முதலிலே நாங்கள் பேசியிருந்தோம் நமது சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியின் போது. நாம் இருவரும் தான் சென்ற வியாழக்கிழமை பேசியிருந்தோம். இதிலே புத்தூரிலே பெண் ஒருவர் கிணற்றிலே வீழ்ந்த நிலையில் அவருடைய சடலத்தை மீட்டிருந்தார்கள். அது சம்பந்தமாகத்தான் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை செய்திருக்கிறார்கள். அப்போது இன்னும் ஒன்று நாங்கள் ஒரு சின்ன ஒரு எதிர்வு கூறலும் கூறியிருந்தோம். 2009ஆம் ஆண்டு யுத்த நிறைவின் பின்னர் 27 பெண்களினுடைய சடலங்கள் இப்படியே ஒவ்வொரு கிணற்றிலிருந்து பெறப்பட்டன. ஆகவே இது ஒரு அரசியல் அல்லது நீதி தேவையோடு சம்பந்தப்பட்ட விடயமா அல்லது தனிப்பட்ட தகராறான கேள்வி கேட்டிருந்தோம். இதுல இன்னொரு விடயம், இதுல அந்த உயிர் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணினுடைய தந்தை நேற்றைய தினம் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கருத்து தெரிவித்திருந்தார். அதன்போது அவர் கூறியிருந்தார், என்னுடைய மகளுக்கு நன்றாக நீச்சல் தெரியும், கிணற்றிலே அவளை போட்டாலும் கூட உடனடியாக நீச்சல் அடித்து வரக்கூடிய திராணி அவளுக்கு இருக்கிறது. ஆனால் கடுமையான முறையிலே வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு அவளை கிணற்றிலே போட்டிருக்கிறார்கள், நீச்சல் கூட அடிக்க முடியாத நிலையிலே. ஆதலால் தான் என்னுடைய மகளினுடைய உயிர் பிரிய வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது என்று உணர்ச்சி பூர்வமாக கண்களிலே நீர் மல்க அவர் தெரிவித்திருந்தார். நியூஸ் ஃபர்ஸ்டிலும் கூட நேற்று இந்த செய்தியினை முதன்மையாக நாங்கள்
ஒளிபரந்தோம். செய்தி சிறப்பாக வரும்போது நேரத்தை கண்டுவிட்டு மீண்டும் சந்திக்கலாம். நமது சக்தி பிரஸ் பார்க்கக்கூடியதா இருக்கும். மீண்டும் இதை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். புத்தூர் பெண் கொலையுடன் தொடர்புடையவரை கைது செய்யக்கோரி கவனஈர்ப்பு போராட்டம் கைதே செய்யப்படவில்லை, இன்னும் அதை பற்றி விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை என்கிற ஒரு கேள்வியும் இங்கே இருக்கிறது. நடைபெற்று நீண்ட காலம். குறிப்பாக இது வடமாகாணத்தினுடைய ஒரு தலைவிதியோ என்று கூட சில நேரத்தில் என்ன தோன்றுகிறது. அநேகமான பெண்கள் தொடர்பான பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவங்கள், பெண்கள் இம்சிக்கப்பட்ட சம்பவங்கள், துன்புறுத்தப்பட்ட சம்பவங்கள் பதிவாக இருக்கிறது. இதிலே சில சம்பவங்கள் ஊடகத்தினுடைய அவதானத்தை ஊடகங்களிலே வெளிவருகிறது. இன்னும் சில சம்பவங்கள் அப்படியே மூடி மறைக்கப்படுகின்றன. பல சம்பவங்கள் தூக்கில் தொங்கும் பலரை நாங்கள் கண்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் குடும்ப பிரச்சனை மாத்திரமே விடையாக வருகிறதே தவிர அதன் உண்மை நிலை அறியப்படுவதில்லை. அதே நேரத்தில் நாச்சிமார் கோயிலடி தேர்முட்டியில் இறந்த பெண்ணினுடைய அந்த சிதைந்த உடல், வன்புணர்வு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட பெண்ணின் சான்றிதழ், அது பற்றிய விடயங்கள் கூட பேசப்படவில்லை. ஆனால் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்பதை எல்லோருமே சொல்கிறார்கள், சம்பந்தப்பட்டவர்கள். எப்படி சொல்கிறார்? விசாரணையே இல்லாமல் எப்படி சொல்ல முடியும் என்ற கேள்வி இருக்கிறது. இந்த பெண்களுக்காக பல அமைப்புகள் இருக்கின்றன. அவர்கள் இதை கொஞ்சம் காட்டினால் சிறப்பாக இருக்கும். இந்த கவன ஈர்ப்பு போராட்டமாவது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் கூட இருக்கிறது. அது அந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்களாக இருந்தால் கடுமையான தண்டனையும் கொடுக்கப்பட வேண்டும். நிச்சயமாக, மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அடுத்த செய்தி, பேனை தொண்டைக்குள் ஏறியது யாழ் மாணவன் ஆஸ்பத்திரியில். 8 வயது ஜெயராஜ் டேனியல் என்ற மாணவனே இப்படி செய்திருக்க. தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட பின் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலை கொண்டு செல்ல பேனாவில் விளையாடி கொண்டிருந்த போது இன்னும் ஒரு நண்பர் அவர் மீது பாய்ந்திருக்கிறார். நினைக்கிறேன் பாடசாலையில் நடந்திருக்கும் இந்த சம்பவம் ஆகவே பேனை தெரியாமல் நடந்த ஒரு சம்பவமாக இருக்கும். அடுத்த செய்தி, பஸ் விபத்தில் உயிரிழந்தவர்களில் 4 இறுதி கிரியைகள் நேற்று 60 இன்று இடம்பெறும் என்கின்ற செய்தி கவலைக்கிடமான செய்தி. சாரதியினுடைய கவனையினம் தான் இதற்கான காரணம். இது இதனோடு தொடர்புடைய இன்னொரு செய்தி இருக்கிறது கஜமுகன். மொத்தமாக பண்டாரவளை பூனாகலை பஸ் விபத்திலே இதுவரை 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 30 பேர் வரையில் காயமடைந்திருக்கிறார்கள். அதிலே சிலருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. நேற்றைய தினம் போக்குவரத்து அமைச்சர் அங்கே சென்று காயமடைந்தவர்களை நேரிலே பார்வையிட்டிருக்கிறார். அப்போது அவர் கூறியிருக்கிறார், குறிப்பாக மலையகங்களிலே பஸ் சாரதியோ அல்லது பஸ் நடத்துனரோ தங்களுடைய கடமை நேரங்களில் கையடக்க தொலைபேசியை பாவிக்க கூடாது என்று கடுமையான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். பாவித்திருக்கிறார் என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய சில மக்கள் முறைப்பாடு செய்திருக்கிறார்களாம். தொடர்ச்சியாக இந்த பண்டாரவளை பூனாகல பஸ்ஸில் இருக்கக்கூடிய சாரதிகளும் பஸ் நடத்துனர்களும் அல்லது மலையகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய சாரதிகளும் பஸ் நடத்துனர்களும் அதிகமாக கையடக்க தொலைபேசியை பாவிக்கிறார்களாம். ஆகவே அந்த முறை அவர் ஒரு உத்தரவிட்டிருக்கிறார், மலையகத்திலே கடுமையாக இது அமல்படுத்தப்பட வேண்டும். பறிமுதல் செய்யப்பட்டு தான் நினைக்கிறேன் சாரதி பஸ்ஸுக்கு அனுமதிக்கப்படுவார் என்று. நிச்சயமாக அப்படி செய்தாலும் சிறப்பு. கொழும்பிலே கூட நாங்கள் பார்க்கும்போது நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் சில சந்தர்ப்பங்களில் வேலைப்பழுவுக்கு மத்தியிலே மக்கள் நிறைய பேர் பஸ்ஸிலே கூட்டம் அலை மோதி கொண்டு சன நெரிசலாக இருக்கும். இவர் ஆயாக கையடக்க தொலைபேசியை வைத்து தட்டிக் கொண்டே இருப்பார். ஆகவே அந்த நேரத்திலே அதே தருணம் கொழும்பு யாழ்ப்பாணம் பஸ்ல தொடர்ச்சியாக இப்படி உரையாடி கொண்டு செல்லும் வளமையும் இருக்கிறது. ஆகவே நான் சொல்கிறேன், கவனத்தை சிதறடிக்கக்கூடிய விடயமாக இது கருதப்படுகிறது. இது தொடர்ச்சியாக நிகழுமாக இருந்தால் இதன் மூலமாக பாதிக்கப்பட போவது அப்பாவி மக்களே. அடுத்து தினக்குரல் பத்தினுடைய ஆசிரியர் தலையங்கம் நெடுங்கால அகதிகள் என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. 3 தசாப்த கால யுத்தத்தால் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்களை மீளக்குடியமர்த்துவதில் பாரிய வெற்றி கண்டிருப்பதாகவும் குறுகிய காலத்தில் அடைந்த முன்னேற்றம் உலகிற்கு முன்மாதிரியாக விளங்குவதாகவும் அரச தலைவர்களும் பொறுப்பான உயரதிகாரிகளும் அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்ற போதிலும் குறைந்தது 94,400 பேர் நீண்ட காலமாக உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்களாக இருந்து வருவதாக கொழும்பை தளமாக கொண்ட மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தின் 2013ஆம் ஆண்டுக்கான அண்மை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல அரசு சார்பற்ற நிறுவனங்களும் பொது மனிதாயமான அமைப்புகளும் தான் பல ஆய்வுகளை கண்டு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சரியான இடம்பொருள் ஏவல் என்பது போல சரியான நேரத்தில் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு நடக்க இருக்கிறது. அந்த நேரத்தில் இப்படியான விடயங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய கல்விமான்கள் இருப்பவர்களும் இந்த மனித உரிமைகள் சார்ந்தவர்கள் தான். அவர்களுக்கு தெரியும் கால நேரம் என்று அரசியல் பிரமுகர்களை விட அவர்களுக்கு அதிகமாக கால நேரம் தெரியும். ஆகவே இந்த பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்று சொல்வார்கள், அது போன்று சரியான நேரத்திலே கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.